வெல்கம் டு குக் வித் கவிதா. மட்டன் நல்லி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மட்டன் நல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, லைட்டாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி பாட்டில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு, நெய் நல்லா உருகுனதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, பிரியாணி இலை அதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி தாராளமாக ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 4 கப்பு தண்ணி, 2 கப்பு மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஒரு 2 கப்பு நார்மல் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம இப்போது வேக வச்சுருக்க மட்டனை ஃபுல்லாக அதில் கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா அந்த மட்டனுக்குள்ளே இறங்கின உடனே அரிசியை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கணுன்னா மட்டன் நல்லி பிரியாணி சுவையாக ரெடி ஆகிடும்.